ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்க்கும்போது நிஃப்டி 211 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 24,576 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 753 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 79,273 பாயிண்ட்ஸில். நிஃப்டி பேங்க் 789 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 57,371 பாயிண்ட்ஸில். நிஃப்டி ஐடி 143 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 31,729 பாயிண்ட்ஸில். நிஃப்டி ஆட்டோ 102 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு 26,625 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் டேஸ் டேட்டா நான் 2 days உள்ளதை அப்டேட் பண்ணுறேன். 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1059 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டிஐஸ் 2966 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 21ஆம் தேதி எஃப்ஐஎஸ் 1918 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 2221 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2 daysமே கண்டினியூஸாக செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் கண்டினியூஸாக 2 நாளுமே பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 4% வளர்ந்துருக்கு 4488 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 2.4% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 33,981 கோடியாக இருக்குது. 12.35% வளர்ந்துருக்கு. பட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது Q3 கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ 2.4% வளர்ந்துருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் 3.3% விழுந்திருக்கு. டாலர் ரெவன்யூ 5.3% வளர்ந்துருக்கு. பட் அதுவும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் 2.9% விழுந்திருக்கு. $3,682 இருக்குது. சுப்பீரியர் ரெவன்யூ க்ரோத் 3.9% இருக்குது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில். பட் கைடன்ஸை விட 10 basis point பிலோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அவங்களோட கைடன்ஸோட 17.2% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அட்வான்ஸ் ஏஐ ரெவன்யூ பார்க்கும்போது $620 மில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு Q4ல். அட்வான்ஸ் ஏஐ ரெவன்யூ மட்டும் $620 மில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு இந்த Q4ல். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ எபிட் அது 5,620 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி இயர்-ஆன்-இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாக தான் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் 10% விழுந்திருக்கு. இயர்-ஆன்-இயர் பேசிஸில் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் மார்ஜின் 17.7% இருக்குது. ஆக்சுவலி இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இது 18% இருந்துச்சு இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இதுக்கு முன்னாடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி முந்தின குவார்ட்டரில் 19.4% இருக்குது. ஸோ இது சில ரீஸ்ட்ரக்சரிங் எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் எபிட் மார்ஜின் 17.7% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $1,936 மில்லியன் இருக்குது. $1,936 மில்லியன் இந்த Q4ல் வந்திருக்கு. நியூ டீல் வின் பண்ண டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ என்டையர் ஃபினான்ஷியல் 26ல் $9,323 மில்லியன் அந்த ரேஞ்சில் வின் பண்ணியிருக்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ஜாகிரபிக்கல் வைஸ் ரீஜன் வைஸ் எடுத்து பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் 4.9% கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப்பில் 2.9% விழுந்திருக்கு. இந்தியன் மார்க்கெட் 16.6% வளர்ந்துருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் 16.6%, இந்தியன் மார்க்கெட் 5.3% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் அந்த செக்மெண்ட்டில் 17.8% க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸில் 4.3% டிக்ளைன் ஆயிருக்கு. டெலிகம்யூனிகேஷன், மீடியா, பப்ளிஷிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இதில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் 8.6% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆட்ரிஷன் ரேட் 12.5% இருக்குது. 13% 12.5% இருக்குது. 1,712 ஃப்ரெஷர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் அடிஷன் நீ பார்க்கும்போது 802 இருக்குது. 2,27,181 எம்ப்ளாயீஸ் கவுண்ட் இந்த குவார்ட்டர் முடிவுபடி வச்சுருக்காங்க. HL டெக்னாலஜிஸ் $24 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் April 25, பேமெண்ட் டேட் May 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது HL டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில செக்மெண்ட்டில் ஒரு மாடரேட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அநேகமாக இன்றைக்கி மார்க்கெட்டில் அடி வாங்க தான் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெஸ்லே இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 26% வளர்ந்துருக்கு 1,114 கோடியாக இருக்குது. டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22% வளர்ந்துருக்கு 6,747 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஸ்டாண்டலோன் பெர்ஃபார்மன்ஸ் டபுள் டிஜிட் வால்யூம் க்ரோத் காமிச்சிருக்கு. அட்வர்டைசிங் ஸ்பெண்ட் பண்ணுறது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெல்த்தி எபிட்டா மார்ஜின் 26.3% இருக்குது. டோட்டல் சேல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் சேல்ஸ் இந்த குவார்ட்டரில், அதாவது டோட்டல் சேல்ஸ் 23%, டொமஸ்டிக் சேல்ஸ் 23.1% வளர்ந்துருக்கு. டோட்டல் சேல்ஸ் 23.4% அந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கு. இது போக கம்பெனி $5 per ஷேர் ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. $5 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நெஸ்லே. டபுள் டிஜிட் க்ரோத் ஆக்சுவலி எதுலலாம்னா வேல்யூ அண்ட் வால்யூம்லேயும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் க்ரோத்லேயும்
பவர் ஹவுஸ் ஆஃப் பிராண்டிங்காக இருக்கிறாங்க. டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த லிக்விட் பிவரேஜஸ் ப்ராடக்ட் குரூப்லேயும் இவங்க வந்து டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் செக்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிராண்ட் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ஃப்ரூட் பிரிண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் பிரிண்டை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீட்டைல் எக்கோசிஸ்டம், அடுத்து இ-காமர்ஸ், குயிக் காமர்ஸ், இந்த செக்மெண்ட்லையும் வளர்ந்து வர செக்மெண்ட்லையும் இவங்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குயிக் காமர்ஸ், இ-காமர்ஸ் ஒன் ஆஃப் த க்ரோயிங் செக்டராக இருக்குது. அதுலேயும் இவங்கள பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தி வளர்ந்துட்டு வராங்க. ப்ளஸ் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா காஃபி ப்ரைஸஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது வந்து அவங்கள வியட்நாம், பிரேசில் அங்கேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எடிபிள் ஆயிலோட ப்ரைஸும் ஹையராக இருக்குது. குளோபல் லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க ஓரளவு டைவர்ஷன் பண்ணி பயோடீசல் வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அன்சீசனல் ரெயின், அதாவது முன்னாடியெல்லாம் ரெய்னி சீசன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து எப்போ ரெயின் வரும், எப்போ மழை வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அந்த மாதிரி இருக்குது இப்போ உள்ள கிளைமேட்ஸ். ஸோ அது வந்து இவங்களோட வீட் ப்ரொடக்ஷன், கோதுமை ப்ரொடக்ஷனை வந்து அது வந்து இம்பேக்ட் ஆனதுனால ஹார்வெஸ்டிங் டிலே ஆகுது. இது வந்து குவான்டிட்டியும் லோவர் பண்ணி விட்டுருக்கு, குவாலிட்டியும் லோவர் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நெஸ்லே இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட், Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட். ஒரு நல்ல டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஆக்சுவலி இவங்க வந்து BMIT அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்காங்க. அட்வான்ஸ் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஏரோஸ்பேஸ் சிஸ்டம் சம்மந்தமாட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்வான்ஸ் எலக்ட்ரிக் மாடியூல் சிஸ்டம் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் Q4 ரிசல்ட்ஸ் 529 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. கன்சாலிடேட் ரெவன்யூ 7% வளர்ந்துருக்கு, 4056 கோடி. இது போக எபிட்டா அது வந்து 659 கோடியாக இருக்குது, 4% வளர்ந்துருக்கு. எபிட் மார்ஜின் 16.3% இருக்குது. ஆனால் முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18 ரூபா பர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 18 ரூபா பர் ஷேர் டிவிடெண்டு. பட் ரெக்கார்ட் டேட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. நான் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மா 800 கோடி பைபேக்கு. ஸோ அதுக்கான அந்த பைபேக் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து ஏப்ரல் 29 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பைபேக் ஏப்ரல் 23 ஓப்பன் ஆகுது எலெக்ஷன் அன்னைக்கு. ஏப்ரல் 29 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஷேர் 1475 ரூபா பர் ஷேர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 54,23,728 ஃபுல்லி பேடப் ஈக்விட்டி ஷேர் அவங்க அந்த பைபேக்கில் வாங்குறாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 சொல்லியிருக்கிறாங்க இந்த பைபேக்குக்கு. நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. SML மஹேந்திரா இவங்க ஃபஸ்ட்டு EV பஸ் வந்து ஃபினான்ஷியல் 27 லான்ச் பண்ண இருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. EV கிரீன் டெக்கில் பெருசாக நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து SML மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. பிரேசில் ஆஃப் ஷோர் ப்ராஜெக்டில் ONGC ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சவுத் அமெரிக்கன் நேஷனில் இது அவங்களோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ONGC விதேஷ் லிமிடெட் மூலமாக இதை பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ONGC கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து டாப் குளோபல் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ குளோபல் லெவலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாட்டு ஹோல்ட் பண்ணுறதுலேயும் இந்த கம்பெனி ஒன்று இருக்குது. ஆக்சுவலி 8 ஸ்கீமில் வந்து 1800 கோடி ஒர்த் ஆஃப் ஹோல்டிங்ஸ் இந்த ஆப்பிள் கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஏப்ரல் 20 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட CEO இருக்கிற டிம் குக் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறதாட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிம் குக் வந்து ரிசைன் பண்ணதுனால ஜான் டெர்னஸ் அவங்க வந்து ஆப்பிளோட CEO செப்டம்பர் 1 எஃபெக்டிவ்க்கு வராங்க. இது வந்து ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் PC ஜுவல்லர்ஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பேங்க் டெப்டை 90% அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கதாட்டி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில ஜாயிண்ட் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. டெப்ட் பேர்டனை வந்து கம்மி பண்ணாலும் இந்த பங்கு வந்து பெருசாக ரேலியான மாதிரி தெரியலை. என்ன ஒன்று FIS வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பென்னி ஸ்டாக்ஸில். இது வந்து கோல்டு செக்டாரில் இருக்கிற கம்பெனி. இதில் FIS வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த கம்பெனியில் 10% தான் டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து PC ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோஃபோர்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒயகர் AI அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒயகர் AI அண்டு ஃப்ளைட் ஃப்ளெக்ஸ் AI இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஏர்லைன் ஆப்ரேஷன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கோஃபோர்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஏர்டெல் அவங்களோட நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. 3400 சைட்ஸ் மகாராஷ்டிரா, கோவா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா அண்ட் கோவாவில் வந்து 36 டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே வந்து கவர் பண்ணுறாங்க. 22 மில்லியன் யூசர்ஸ் படி. இது வந்து ரூரல் அண்ட் நியூ ஏரியாஸில் வந்து இவங்க பிளான் பண்ணி டேட்டா யூசேஜ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது வந்து பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு.
ஐசிசி ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி இவங்க செபிக்கு வந்து ஒரு 14 lakh பே பண்ணியிருக்கிறாங்க ஒரு செட்டில்மெண்ட் கேஸ் சம்மந்தமாட்டு 14.35 lakh வந்து பே பண்ணியிருக்கிறாங்க செட்டில்மெண்ட் ப்ரொபோஷன் சம்மந்தமாட்டு. இது வந்து ஐசிசி ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி கொடுத்த அப்டேட்டு. அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் இந்த பங்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. எக்ஸைடை கம்பேர் பண்ணும்போது சீப்பாக தான் இருக்குது. அமர்ராஜா வந்து லித்தியம் அயான் பேட்டரி அந்த செக்மெண்ட்டில் அவங்க ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. டார்கெட் பண்ணுறதே டெலிகாம் அண்ட் டேட்டா சென்டர். ஏன்னா அதில் டிமாண்ட் பயங்கரமாக போகுது. எனக்கு தெரிஞ்சு டேட்டா சென்டரில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் டிமாண்ட் நிறைய கிடைக்கும். ஏன்னா அரபு கண்ட்ரீஸில் இந்த டேட்டா சென்டர் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் நிறைய கண்ட்ரீஸில் வந்து அது எக்ஸ்பென்ஷன் நடக்குது. நம்ம ஆந்திர பிரதேஷில் கூட பார்த்தீங்கன்னா $15 billion சம்திங் இவங்க கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க டேட்டா சென்டரில். ஸோ இது வந்து இவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் ஆந்திர பிரதேஷில் அந்த சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் வந்த உடனே இந்த ஷேர் ப்ரைஸ் எந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இவங்களுக்கு டிமாண்ட் டேட்டா சென்டர் டெலிகாம் இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 1.5 GW அடிஷ்னல் டெலிகாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டாலேஷன் பார்க்கும்போது ஆல்ரெடி 1 GW/h இருக்குது. ஸோ தெலுங்கானாலையும் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபெசிலிட்டி தெலுங்கானாவில் போட இருக்கிற ஃபெசிலிட்டி 2027 இது ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 2 GW/h கெப்பாசிட்டியோடு அது வருது. ஸோ இது வந்து அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டாடா எல்க்ஸியில் வந்து அப்டேட்டு 220 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் டபுளாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 993 கோடியாக இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட எபிட்டா 244 கோடியாக இருக்குது. 10% வளர்ந்துருக்கு. மார்ஜின் 24.6% இருக்குது. ஸோ மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எபிட்டாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. என்னன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அட் த சேம் டைம் ப்ராஃபிட் டபுளாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்க வந்து ஆட்டெக் அப்படிங்கிற கம்பெனியோட Tier 1 US டெல்கோ அவங்களோட வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டெக் அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் டீல் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த குவார்ட்டரில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ இந்த ப்ராட்பேண்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிவைஸ் இன்ஜினியரிங்கில் அதாவது டிவைஸ் இன்ஜினியரிங் ஃபார் மீடியா அண்ட் டெலிகாம் இதில் வந்து குளோபல் லீடராக இருக்கிறாங்க. இந்த டாடா எல்க்ஸி வந்து குளோபல் லீடர் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. $75 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டேட்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ $4,650 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், இப்போதைக்கு கிட்ட போக முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.